வாழை வாழை ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை எப்படி நான் டைம் வேறு முடிய போகுதுங்க. நான் வேறு டக்குன்னு பண்ணணும். இன்னும் இதே மாதிரி 3 எடுக்கணும் இந்த டைமண்ட்ஸு. அதை எடுத்துட்டா வின்னு நான். இல்லைன்னா கின்னு இவன் வரத்தான் வேறு நடுவில் வரான். இது கண்ணு தெரிய மாட்டேங்குது. இவன் முடி வேறு. ஒரு பாயிண்ட், இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. திருப்பியும் அதே மாதிரி தான் குத்துக்குறாங்க. திருப்பியும் வாழை வருது பாருங்களேன். இது வேறு ஒன்று. நானும் கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிறேன். இதுதோ வாழை கஷ்டப்பட்டு வந்துன்னே இருக்குது. இங்கே பாருங்க, கீழே நான் அடிச்சுக்கிறேன், இது வந்து நிற்கிது. இது அநியாயமாக இருக்குது. இப்போ தான் வாழாவே நெல்லிச்சு. மைட் கிராஃப்ட் யார் யாரெல்லாம் அடிக்கிறாங்கோ அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப்பில் இல்லை, ஒரிஜினல் யார் யாரெல்லாம் மைட் கிராஃப்ட் ஆடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் மைட் கிராஃப்ட் எப்படி ஆடுற கஷ்டம். அவங்கக்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். இப்போது இந்த லெவலும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு டைமண்ட் எனக்கு போன லெவலில் கிடைக்கல, அதுக்குள்ளேயே மாற்றிட்டேன். பரவாயில்ல, 2 லெவல்ஸ் ஆடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே பாருங்கள், நான் பண்ணிங்கிறேன். அது ஃபுல் இந்த வாழாவை உடச்சா தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் தம்பி முடி அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் வெறியும் இந்த கேம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். முடிய போகுது, டைம் முடிய போகுது. அதுக்குள்ளேயே எப்படியாச்சும் பண்ணுவாங்க பாருங்கள். ரீமிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. செகண்ட் டைமண்டா? என்ன ஒரு டைமண்ட் தான் கேட்டிக்குது?